पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शान्ति शान्ति शान्तिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम नारायण 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 नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில் 13வது சாப்டர் க்ஷேத்திரஜ்ய விபாக யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா 31வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். 31வது ஸ்லோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மஞானியை பற்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது அநாதித்வாத் நிர்குணத்வாத் பரமாத்மா அயம் அவ்யயः ஷரீரஸ்தோபி கவுந்தேய ந கரோதி ந லிப்யதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. 30வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா முடியும் போது ததையேவச்ச விஸ்தாரம் பிரம்ம சம்பத்தியதே ததான்னு முடிஞ்சிருக்கு. எப்பொழுது பார்த்தீங்கன்னா 30ஐயும் 31ஐயும் ஒன்றா கனெக்ட் பண்ணி பார்க்கணும். யதாபூத பிருத்தக் பாவம் ஏகஸ்தம் அனுபஷ்யதி 30வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கும் போது எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாதகன் எல்லா பூதங்களையும் தனித்தனியாக இந்த உலகத்தில் எதெல்லாம் இருக்கோ எவ்வளோ வெரைட்டி இருக்கு எல்லா பூதங்களையும் மொத்தமாக சுருக்கனா தத்துவ ரீதியாக பார்த்தோன்னா எத்தனை சொல்லலாம்? 23 தத்துவங்கள், மாயோடு சேர்த்தா 24 தத்துவங்கள். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு அப்படின்னா முதல்ல தனக்கு வேறா இருக்கிறது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஸ்டெப்பு போகணும். இதெல்லாம் எனக்கு வேறானவை, நான் இவைகள் இல்லை அப்படின்னு செப்பரேட் பண்ணுறது. திருஷ்யம், நான் திரஷ்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த திருஷ்யங்களாக இருக்கக்கூடியது எல்லாம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏக்கத்துவம், அந்த ஏக்கஸ்தம் அனுபஷ்யதி. என்னிடத்துல தான் பார்க்கின்ற, என்னிடத்துல தான் பார்த்தீங்கன்னா இவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கின்றன அப்படின்னு பார்க்கறது. நான்ற ஆத்மாவுக்கு மேலதான் திருஷ்யங்களா இருக்கக்கூடிய எல்லாம் இருக்கு. எப்படி சொப்பனங்கள், சொப்பன காட்சிகள் எல்லாம், தேச கால வஸ்து எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கின்றவனிடத்துல சொப்பன திரஷ்டாக்கு மேல இருக்கோ, அதே மாதிரி இப்பவும் ஜாகிரத அவஸ்தையில நம்ம பார்க்கும் போதும் நான் அப்படின்ற எனக்கு மேலதான், பார்க்கின்ற எனக்கு மேல, சுத்த நானுக்கு மேலதான் இந்த திருஷ்யங்களா இருக்கிற சர்வமும் இருக்கின்றன அப்படின்னு எவன் தொடர்ந்து பார்க்கிறானோ, தொடர்ந்து என்ன அர்த்தம்? ஆச்சாரியர்கிட்ட
இந்த சாஸ்திர உபதேசத்தை சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நல்ல முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனத்தையும் பண்ணி அகண்ட போதத்தை அடைஞ்ச பிறகு, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய நிஷ்டை அடைந்த பிறகு, அவனுக்கு பேர் ஞான நிஷ்டன் அப்படின்னு பேர். அவன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான், இது எல்லாம் எனக்கு மேலதான் இருக்கு அப்படின்னு எவன் பார்க்கிறானோ, மையேவ சகலம் ஜாத்தம், என்னிடத்திலிருந்து தான் இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விரிஞ்சு போச்சு காலையில. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ததையேவச்ச விஸ்தாரம், அதான் அதே தான் இங்கே சொல்லுது. என்னிடத்திலிருந்து தான் இது எல்லாம் விஸ்தாரத்தை அடைந்திருக்கு, இது எல்லாம் விகாசத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னும் மையேவ சகலம் ஜாத்தம், கைவல்ய உபனிஷத்து மந்திரம். மயி சர்வம் பிரதிஷ்டிதம், இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா என்னிடத்திலே தான் இருக்கின்றது. அதுதான் ஏகஸ்துவம் அனுபஷ்யதி, என்னிடத்திலேயே இருக்கின்றன அப்படின்ற ஒரு சப்தத்தை உபனிஷத் சொல்லுது. மையேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம், என்னிடத்தில் எல்லாம் நிலை பெற்றிருக்கு. இந்த ரெண்டு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் வாஸ்தவத்தில் மூணாவதையும் நம்ம சேர்த்துக்கணும், மையேவ சகலம் லயம் யாதி, என்னிடத்திலேயே எல்லாமே லயத்தையும் அடைந்து போகின்றன. இந்த விதமா வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி இருக்கேன்னா அத்வயமா பிரம்மஸ்வரூபமாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு இவன் தன்னை அறியும் பொழுது ததா பிரம்ம சம்பத்தியதே, அப்பொழுது பிரம்மம் இவனால் அடையப்பட்டதாக ஆகின்றது. பிரம்மத்தை இவன் அடைந்தவனாகின்றான். பிரம்மவேத பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகின்றான். இப்ப இவனப்ப ஜீவன் முக்தன் என்னவா பேசுறது? அப்ப நான் ஜீவன் முக்தன் அப்படின்றத பிரம்மம் தான். ஜீவன் முக்தன் பிரம்மம், சாட்சாத் பிரம்மத்தை அடைந்தவன் பிரம்மமாவே ஆகின்றான். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 30வது ஸ்லோகத்தோட லாஸ்ட் லைன், 30வது ஸ்லோகத்துல பாஷ்யத்துல லாஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம சம்பத்தியத்தைனா என்ன அர்த்தம்? பிரம்மம் அடையப்படுகின்றதுன்னா என்ன அர்த்தம்? பிரம்மையேவ பவதி, அவன் பிரம்மமாகவே ஆகிவிடுகின்றான், பிரம்மமாவே ஆகிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஜீவனா ஆகிறது இல்லை. இப்போ நம்ம நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், அவன் ஜீவனா இருப்பானா? பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாவே ஆயிடுறான். அப்போ அடுத்த ஸ்லோகம் 31வது ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா பிரம்மத்தை பற்றி தான் பேச ஆரம்பிக்குது, ஜீவனை பற்றி போயிடுச்சு. அப்போ ஏன்னா இவன் பிரம்மத்தை அறிஞ்சிட்டான், இவன் பிரம்மமாவே ஆயிட்டான். ஆனாலும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனாதித்வாத். இப்ப இவனோட குவாலிட்டி என்ன ஆயிடுது? இவன் பிரம்மத்தோட இணைஞ்சிடறான். ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் ஒரிஜினல் கான்சியஸ்னஸா ஆயிடுச்சு. பிரதிபிம்பத்தோட பிம்பம் ஒன்னாயிடுச்சு. அந்த பிம்பமா இருக்கக்கூடிய அந்த பிரம்ம தத்துவம் எப்படிப்பட்டது? நிர்குணத்துவம், அனாதித்வாத், ஆதி இல்லாதது, நிர்குணத்வாத், எந்த குணங்களும் இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பரமாத்மா, அயம் பரமாத்மா அவ்யயக, அயம்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த தேகத்தில் இருக்கிற அயமாத்மா பிரம்ம, அது ஃபுல்லா மகா வாக்கியத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையிலேயே சொல்லியிருக்கு. மாண்டுக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதர்வண வேதத்தோட மகா வாக்கியம் நெஞ்ச காட்டி நெஞ்ச தொட்டு இதுதான், இந்த ஆத்மா தான் பிரம்மம் அப்படின்னு, அயம் ஆத்மா பிரம்ம. அப்போ இந்த தேகத்துல வந்து இருக்கிறவன் தான் இந்த விதமா பார்க்கிறான், அவன்தான் பரமாத்மாவா ஆயிடுறான். அப்ப அந்த பரமாத்மாவா இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டவன்? அனாதி ஆயிடுறான். அதே மாதிரி நிர்குணமாவும் ஆகிவிடுகின்றான். அதனால என்ன ஆகும் அப்படின்னா ஷரீரஸ்தோப்பி கவுந்தேய, அவன் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கான்னு கேட்டீங்கன்னா பிரம்மம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா பிரம்மம் எல்லா இடத்துலையும் இருக்கு, சரீரத்துக்குள்ளாரையும் இருக்கு, எல்லா சரீரத்திலையும் இருக்கு, இந்த சரீரத்திலையும் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இந்த சரீரத்தோட பாண்டேஜ் ஆகி வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு அபிமானத்தோட இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாண்டேஜும் இல்லாம ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போய் வெறும் பிரம்ம தத்துவமா சாமானிய சத்தாவா ஆகிவிட்டது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்திலேயே இருந்தாலும் கூட அந்த சரீரத்திலோட அதுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. எல்லா சரீரங்களும் அந்த பிரம்மத்துக்கு மேலதான் இருக்கு. எல்லா சரீரங்களும் மாயையினால கல்பிதம். இந்த கல்பனைக்கெல்லாம் ஆதாரம் நான் அப்படின்னு அவன் நினைப்பான். அப்படி அவன் அந்த பிரம்மம் நினைக்கிற அந்த பிரம்மம் சரீரத்திலேயே இருந்தாலும் கூட அது ஏதாவது கர்மத்தை பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எந்த ஒரு கர்மத்தையும் ந கரோதி ந லிப்யதே, எந்த ஒரு கர்மத்தையும் செய்வதும் இல்லை, அந்த கர்ம பலன்களோடு அது ஒட்டுவதும் இல்லை. ஏன் அப்படின்னா எல்லாம் ஆபாசம்,
எதெல்லாம் தெரியுதோ ஏக்கமேவ அத்வித்தியத்துக்கு அந்நியமா இருக்கிற எல்லாம் பொய்யானது, மாயினால கல்பிதம். அப்ப ஜீவன் முக்தன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபமா இந்த தேகத்துல ஜீவன் முக்தன் பிரம்மஸ்வரூபமா தான் இருப்பான். அப்ப பிரம்மஸ்வரூபமா இருக்கிறவன் இந்த சரீரத்துல நடக்கிற எந்த கருமத்தோடும் அவனுக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப எப்படி நடக்கும் அந்த கர்மா அப்படின்னா, புதுசா ஆசை வயப்பட்டு நம்மள மாதிரி இந்த கர்மா அந்த கர்மான்னு பண்ண மாட்டான். ஏற்கனவே ப்ரோக்ராம் என்ன பண்ணியிருக்கோ, ரெகுலரா என்ன நடந்துகிட்டு இருக்குமோ அது மட்டும், இந்த தேகம் நிக்கிறதுக்கு என்ன உண்டோ அந்த காரியம் மட்டும் நடந்துகிட்டு இருக்கும். வேற புதுசா அவனுக்கு சங்கல்பங்கள் இருக்காது. எந்த கர்மத்தோடையும் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசையும் பற்றுதலும் எதுவுமே இருக்காது. ஏன்னா பிரம்மமாச்சே. பிரம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மமும் இல்லை, கர்ம பலன்களும் இல்லை. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 31ல சொல்லி முடிச்சிருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 31 சொன்னதுக்கு பிறகு 32வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கிறார். கிம் இவ ந கரோதி ந லிப்பியதே இது அத்திர திருஷ்டாந்தம் ஆக. இப்ப கேள்வி வருது, எப்படி சரீரத்திலேயே இருந்தாலும் எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்ம ஞானியை என்னாக்கிட்டோம், பிரம்மம் ஆக்கிட்டோம். பிரம்ம ஞானி பிரம்மமா ஆயிட்டான். ஜீவன் முக்தன் வந்து பாத்தீங்கன்னா தனியா ஜீவன் இல்லை, நம்மள மாதிரி கல்பனை பண்ணாதீங்க. அப்ப ஏற்கனவே நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன், பரமஹம்சரோட எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். நீங்களும் நானும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 எக்ஸிஸ்டன்ஸ் நமக்கு இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமான்யமா நம்மளை இந்த மொத்த பிரம்மத்துக்கு மேலதான் நம்ம எல்லாம் இருக்கோம். ஒரு எக்ஸிஸ்டன்ஸ், அதுக்கு பேர் சாமானிய சத்தான்னு பேரு, ட்ரெயின் மாதிரி. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெயினில் ஏறி இருக்கிற பீகாரி என்ன பண்ணுவான், அது புரியாம தன்னையும் தன்னோட லக்கேஜையும் ட்ரெயின் தான் சுமக்குதுன்னு தெரியாம லக்கேஜை தூக்கி தலையில வச்சுப்பான். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த சரீரத்தை நான் தாங்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வாஸ்தவத்துல இந்த லக்கேஜ், இந்த சரீரத்தையும் வந்து யார் தாங்குறா, பகவான் தான் தாங்குறார். ரிஃப்ளக்ஷனையும் பகவான் தான் தாங்குறார், சரீரத்தையும் பகவான் தான் தாங்குறார். அப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம தாங்குறோம் அப்படின்னு. ரிஃப்ளக்ஷனா இருக்கிற நம்ம இந்த தேகத்தை நான் தாங்குறேன்னு தலையில தூக்கி இந்த தேகத்தை வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்கோம் அபிமானத்தோட. இதே ஞானி புருஷன் என்ன பண்ணிட்டான், இந்த சரீரத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு தலையில இருக்கிற சரீரத்தை தூக்கி கீழே போட்டான். போட்டுட்டு அவன் என்ன பண்ணிட்டான், நான் வந்து பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு பிரம்மத்தோட அவன் ரிஃப்ளக்ஷன் ஒரிஜினலோட இணைஞ்சு போச்சு. இப்ப அந்த ரிஃப்ளக்ஷன் இல்ல, யார் இருக்கா, வெறும் ஒரிஜினல் மட்டும் இருக்கு, ட்ரெயின் மட்டும் இருக்கு. அந்த ட்ரெயினுக்கு மேல எது இருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த சரீரம்ன்ற லக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கு. அப்ப ட்ரெயினுக்கு மேல லக்கேஜ் இருக்கு. ஆனா நமக்கெல்லாம் என்னது, ட்ரெயினுக்கு மேல நம்ம இருக்கோம் ஜீவன், ஜீவனுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா லக்கேஜா இந்த சரீரம் இருக்கு. அப்போ இந்த சரீரத்தை தாங்கிறது யாரு, நம்மளும் தாங்குறோம், நம்மளை வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் பிரம்மமும் தாங்குது. அப்போ நமக்கெல்லாம் 2 சத்தா இருக்கு, 2 எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. ரிஃப்ளக்ஷன் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ஒரிஜினல் ஒன்று. அதே நேரத்தில் ஞானிக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரிஜினல் மட்டும் தான் இருக்கு, இந்த தனிப்பட்ட அபிமானமா இருக்கிற ஜீவன் இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவனுடைய சரீரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவும் கர்மத்தோடையும் சம்பந்தப்படுறதே இல்லை. இதுக்கு ஏதாவது திருஷ்டாந்தம் இருக்கா சுவாமி? அவன் எப்படி வந்து சரீரத்திலேயே இருந்தாலும் எப்படி பண்ண மாட்டான், கர்மத்தை எதையும் பண்றதில்லை, அவன் எதோடையும் சம்பந்தப்படுறதில்லை கர்ம பலன்களோட அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அதுக்கு ஏதாவது திருஷ்டாந்தம் இருக்கா அப்படின்னா அது குறித்து கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார், ஸ்லோகத்தை 32வது ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிக்கிறார். யதா சர்வகதம் சௌக்ஷ்மியாத், யதா சர்வகதம் சௌக்ஷ்மியாத் ஆகாஷம் நோபலிப்யதே, ஆகாஷம் நோபலிப்யதே சர்வத்ராவஸ்திதோ தேஹே, சர்வத்ராவஸ்திதோ தேஹே ததாத்மா நோபலிப்யதே, ததாத்மா நோபலிப்யதே யதா சர்வகதம் சௌக்ஷ்மியாத் ஆகாஷம் நோபலிப்யதே சர்வத்ராவஸ்திதோ தேஹே ததாத்மா நோபலிப்யதே. யதா ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருஷ்டாந்தம்ன்றதுக்கு அர்த்தம் எக்ஸாம்பிள்.
எடுத்துக்காட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சொல்றார், யதா எந்த விதமாக, சர்வகதம் ஆகாசம். சர்வகதம் அப்படின்னா எல்லா இடத்தையும் சென்றடைந்திருக்கின்ற, எல்லா இடத்துலையும் சென்றடைந்திருக்கிறது. இது சர்வ வியாபகமா இருக்கிற ஆகாசம். மொத்த பிரபஞ்சத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வியாபிச்சிருக்கிறது இந்த ஆகாசம். அந்த ஆகாசமானது சௌக்ஷ்மியாத். ஆகாசத்தை பார்க்க முடியுமா? ஆகாசத்தை பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அது அமூர்த்த திரவியம்னு பேரு, அதுக்கு ஃபார்ம் இல்லை. வாயுவையும் கண்ணில் பார்க்க முடியாது, ஆகாசத்தையும் கண்ணில் பார்க்க முடியாது. வாயுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்தம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து வாயுக்கு ஸ்பர்ஷம் இருக்கு, தொடு உணர்ச்சி இருக்கு. அப்போ வந்து 2 குணங்கள் இருக்கிறது, ஸ்பர்ஷமும் சப்தமும். அதே நேரத்தில் ஆகாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குணம் மட்டும்தான் இருக்கு, சப்தம் டிராவல் பண்ற ஒரு மீடியம், இவ்வளவுதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் இந்த ஆகாசத்துல தான் நீங்க எல்லாம், நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கோம். ஆகாசம் எங்க இருக்கு அப்படின்னா பிளட் வெசல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ஃப்ளோ ஆகுதா? அப்போ பிளட் ஃப்ளோ ஆகணும்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். நம்ம ஃபுட்டு உள்ளே போடுறோமே, உள்ளே போகுது இல்லை, உள்ள ஸ்பேஸ் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகுமா? உள்ளே போகாது. நம்மளோட மலமும் மூத்திரமும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வருது, உள்ளே போனதெல்லாம் வெளியில் மலம் மூத்திரமாக வருது இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஸ்பேஸ் இருக்குது. அப்போ பிளட் வெசல்ல இருந்து, நரம்பு நாடி நரம்புகள்ல இருந்து எல்லா இடத்துலையும் வாயு சஞ்சாரம் பண்ணுது. எல்லா நாடிகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைன்யூட்டா ஒரு மயிரிலை அளவு இருக்கக்கூடிய நாடிகள்லையும் கூட வாயு வந்து பார்த்தீங்கன்னா பிராணவாயுவோட சஞ்சாரம் இருக்கு. அப்போ 72,72,10,200 நாடி இந்த தேகத்தில் இருக்கு. அப்போ இந்த மொத்த தேகமும் நாடியினால வியாபிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாடியும் மயிரிலை அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சின்னது, அதோட தின்னா இருக்கிறது. அதுல எல்லாத்துலேயும் வாயு வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ணுது. அப்ப வாயு சஞ்சாரம் பண்ணணும் அப்படின்னா அங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கணும்ல. அப்ப இந்த மொத்த தேகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாசம் உள்ளுக்குள்ளாரையும் இருக்கு, வெளியில இருக்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ உள்ளையும் வெளியிலையும் ஆகாசம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வியாபிச்சதா இருக்கு. ரொம்ப கண்ணுக்கு தெரியுதா? இல்ல. ஏன் அப்படின்னா சௌக்ஷ்மியாத், ரொம்ப சூக்ஷ்மத்தன்மையோட இருக்கிற காரணத்தினால ஒரு குணம், ஒரே ஒரு குணம் தான் அதுகிட்ட இருக்கு. 5 குணம் இருக்கிறதுனால பிருத்திவியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுது, ஸ்மெல் பண்ணி பார்க்குறோம். மண், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் இருக்கு. மண்ணை வந்து எடுத்து சாப்பிட்டு பார்த்தா நல்லா செம்மண் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபம் இருக்கானா இருக்கு, செம்மண்ணுன்றோம், கருப்பு மண், கரிசல் மண் அப்படின்றோம். மண்ணில் கலர் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை தொட்டு பார்க்குறோம், நைஸாக இருக்குது, ஹார்டாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா தட்டி பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்கும். அப்போது பிருத்திவியில் 5 குணம் இருக்கிறதுனால என்ன இருக்குது, ஸ்தூலம், ரொம்ப ஸ்தூலமாக இருக்குது, நம்ம ஈஸியாக பார்க்குறோம். ஜலத்துக்கு போகும்போது ஜலத்தில் 4 குணங்கள் தான் இருக்கு. ஜலத்தில் வந்து ஸ்மெல் இல்லை, பிருத்திவியில் தான் ஸ்மெல் இருக்கும், கந்தம் இருக்கும். ஜலத்தில் எத்தனை குணம்? 4 குணம் ஆயிடுது. 4 குணம் ஆகும்போது என்ன இருக்கும், ஜலத்தில் டேஸ்ட் தான் அதோட தன்மை, டேஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு ரூபம் இருக்கு, ஃபார்ம் இருக்கு, வெள்ளை தண்ணி. அதுக்கப்புறம் வெள்ளை கலருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்கு, ஸ்பர்ஷம் இருக்கு, சில்லுன்னு இருக்கு, சூடா இருக்கு, ஸ்பர்ஷம் இருக்கு. அப்புறம் ஜலம் வந்து போகும்போது சல 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 சலன்னு ஜலம் சத்தத்தை எழுப்பிக்கிட்டே போகும். அப்ப 4 குணங்கள் ஜலத்துல இருக்கு. பிருத்திவியை காட்டிலும் ஹேண்டில் பண்ண முடியுதா, கையில பிடிக்க முடியுதா? மண்ணை தூக்கி கையில வச்சா அப்படியே நிற்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஜலத்தை வச்சோம் அப்படின்னா நிக்காது, அது பாட்டுக்கு எல்லாம் கீழே விழுந்துரும். அப்ப சூக்ஷ்மத்தன்மை பிருத்திவியை காட்டிலும் ஜலத்துக்கு அதிகம், சூக்ஷ்மத்தன்மை அதிகம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜலத்தை காட்டிலும் அதிகமான வியாபகத்தன்மை அதிகமா இருக்கும். இதுக்கு அடுத்தது 3வது வந்து பாத்தீங்கன்னா அக்னி. அக்னியில டேஸ்ட் இருக்கா அப்படின்னா ஜலத்துல இருக்கிற டேஸ்ட் அக்னியில இருக்காது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அக்னியில வந்து என்ன இருக்கும், ரூபம் இருக்கும், கலர் இருக்கும். என்ன ஃப்ளேம் வந்து பாத்தீங்கன்னா கலரோட இருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது. மஞ்சளா, சிவப்பா, ஆரஞ்சா, ப்ளூ கலரா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளேம் இருக்கு, கலர் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பர்ஷம், தொட்டா சுடுது. அதுக்கப்புறம் சப்தம் இருக்கா, சட 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 சடன்னு அக்னி எரியுது, சப்தம் இருக்கு. அப்ப 3 குணங்களை உடையது அக்னி. அப்ப 3 குணங்களை உடையது அக்னி. ஜலத்தை காட்டிலும் சூக்ஷ்மத்தன்மை அதிகம், ஜலத்தை காட்டிலும் வியாபகத்தன்மை, எல்லாத்தையும் வியாபிச்சிருக்க தன்மையும் அதுக்கு அதிகம்.
அதுக்கப்புறம் அதுக்கு மேல போனீங்கன்னா வாயு. வாயுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், இந்த ரூபமும் இருக்காது. அக்னியில இருக்கிற ரூபம் வாயுல இருக்காது. அப்ப என்ன இருக்கும், 2 ஸ்பர்ஷம் தெரியும், தொடு உணர்ச்சி இருக்கு, சில்லுன்னு காத்தடிக்குது, ஹாட்டா காத்தடிக்குதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காத்தடிக்கிற வேகம் உசு உசு உசுன்னு வந்து ஆடி மாசத்துல சப்தம் எழுப்பும். சைக்ளோன் வரும்போதும் ஆடி மாசத்து காத்தும் சத்தம் இருக்கு. அப்ப தொடு உணர்ச்சியும் சப்தம் மட்டும் இருக்கும். அப்ப அக்னியை காட்டிலும் வாயு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூக்ஷ்மம். குணம் 2 ஆயிடுச்சு. அதனால வந்து அக்னியை காட்டிலும் அதிகம் வியாபிச்சது எது அப்படின்னா அந்த வாயு. அப்ப வாயுவை காட்டிலும் ரொம்ப சட்டில் எது அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த லோகத்துல இந்த ஆகாச தத்துவம் தான் வாயுவை காட்டிலும் ரொம்ப சட்டல். வாயுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ஒரே ஒரு குணம், சப்தம் மட்டும் தான் இருக்கு. இப்ப சப்தம் நான் பேசுறது எங்கெங்க இருந்தோ நீங்க பாடம் கேட்கறீங்க. இந்த பாடம் கேட்கறதுக்கு நான் இங்க திருவண்ணாமலையில இருந்து பேசுற சப்தம் எப்படி போய் சேருது பாருங்களேன். அப்ப இந்த சப்தம் டிராவல் பண்றதுக்கான ஒரு மீடியத்துக்கு பேர் தான் ஆகாசம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆகாசத்துல ஒரே குணம். அப்ப ஒரே குணமா இருக்கிறதுனால மற்ற 4 பூதங்களை காட்டிலும் ரொம்ப சூக்ஷ்மமானது. எந்த அளவுக்கு சூக்ஷ்மமாகுதோ அந்த அளவுக்கு வியாபிச்ச தன்மை ரொம்ப அதிகமாகுது. அப்ப நமக்கு தெரிஞ்சதுல ரொம்ப அதிகமான வியாபிச்சு இருக்கிற தன்மை, ரொம்ப சட்டிலா இருக்கிற தன்மை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆகாசம். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல ஒரு சூத்திரம் வச்சிருக்கு, ஆகாச தது லிங்காத் அப்படின்னு ஒரு பிரம்மசூத்திரம் இருக்கு. பிரம்மசூத்திரத்துல வியாசர் பண்றார், ஆகாசம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சட்டுலோ, இந்த உலகத்துல ஆத்மாக்கு எக்ஸாம்பிள் சொல்றதுக்கே எதுவும் இல்லப்பா. எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லை. சிமிலரா ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா ஆகாசம் தான் சொல்லி ஆகணும். ஆகாச ததுலிங்காத், ஆகாச மாதிரி இந்த ஆத்மா இருக்குன்னு ஓரளவு. ஏன் அப்படின்னா ஆகாசம் ஒரு குணம் உடையது. ஆனா இந்த ஆகாசத்தை காட்டிலும் ஆத்மா பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா நிர்குணம். அப்ப நிர்குணமா இருக்கிறதுனால ஒரு குணம் இருக்கிற ஆகாசத்தை காட்டிலும் நிர்குணமா இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சட்டில், ரொம்ப ரொம்ப சட்டிலா சூக்ஷ்மமா இருக்கிறதுனாலையும், எந்த அளவுக்கு அப்படின்னா ஆகாசத்தையும் சூக்ஷ்மமா இருக்கிறதுனால ஆகாசத்தையும் வியாபிச்சிருக்கிறது. அப்ப ஆகாசத்தையும் வியாபிச்சிருக்கிறது. அப்ப ஆத்மாக்கு ஏதாவது சிமிலர் சொல்ல முடியுமா அப்படின்னா இந்த உலகத்துல ஆத்மாக்கு எந்த இன்னொரு ஆத்மா இல்லையே, இருக்கிறது ஒரே பிரம்மம் தானே, ஒரே ஆத்மா தானே. அப்ப வந்து நீங்க எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஆத்மான்னு சொல்ல முடியாது. அப்போ அதோட கீழே இருக்கிறது எது அப்படின்னா ஆகாசம் மட்டும்தான். அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளா சொல்லுது. எந்த விதமா சர்வத்தையும் வியாபிச்சிருக்கிற இந்த ஆகாசம் ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கின்றதோ, அது மட்டும் இல்ல, எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்மமா இருக்கோ அந்த காரணத்தினால அது எப்படிப்பட்டது, ந உபலிப்பியதே, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வஸ்துக்களோடையும் இந்த ஆகாசம் என்ன ஆகிறது இல்லை, சம்பந்தப்படுவதில்லை, ஒட்டுவதில்லை. ஒட்டு உறவு இந்த ஆகாசத்துக்கு ஒன்றும் இல்லை. ஆனா எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா ஆகாசத்துக்கு மேலதான் இருக்கு. ஆகாசம் உள்ள வெளியில எல்லா இடத்துலையும் அதுதான் இருக்கு. எல்லா தேகங்களுக்குள்ளாரையும் எல்லாத்துக்குள்ளாரையும் அதுதான் இருக்கு, வெளியிலையும் இருக்கு. ஆனா எதோடையும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லை. அது போலவே ததா, அது போலவே அந்த மாதிரியே சர்வத்திர அவஸ்திதோ தேகே ஆத்மா. இந்த ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா சர்வத்திர அவஸ்திதோ, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமானது அகம் அகம் அகம்னு ஆத்மாவா இருக்கின்றது. எப்படி இருக்கு, ஆத்மாவா இருக்கு. நான் 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 எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரே சின்ன ஒரு செல் உயிரில இருந்து பிரம்மா வரைக்கும் எத்தனை ஜீவராசி இருக்கோ எல்லாத்தோட தேகத்துக்குள்ளாரையும் இந்த பரமாத்மா இருந்தாலும் கூட ந உபலிப்பியதே, அந்த தேகத்தில் நடக்கிற எந்த காரியத்தோடையும் இந்த பரமாத்மாக்கு சம்பந்தமில்லை. அந்த கர்ம பலன்களோடையும் இந்த தேகம் அனுபவிக்கிற இந்த கர்ம பலன்களோடையும் இந்த ஆத்மாக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த ஆத்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் அனுபவிக்குது. இந்த பிரகிருதின்னு சொல்லக்கூடிய பிரகிருதியோட காரியமா இருக்கிற புத்தி, மனசு, இந்திரியங்கள், தேகம், இதுல தான் சுகதுக்க அனுபவங்கள் நடக்குது.
அந்த சுகதுக்க அனுபவத்தெல்லாம் இந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணுது, தான் தலையில ஏற்றி வச்சுக்கிட்டு ஐயோ ஐயோன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கு, சந்தோஷப்படுது, துக்கப்படுது. ஆனா இது கூடவே இருக்கிற இன்னொரு பக்ஷி இருக்கே, ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், அது என்ன பண்றது இல்ல, எதையுமே வந்து பாத்தீங்கன்னா போகம் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கு, உபதிரஷ்டா அனுமந்தா சொல்லியிருக்கோம்ல, பக்கத்திலேயே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா வந்து அது எதனையுமே போகம் செய்வதில்லை அப்படின்னு. அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பரமாத்மா தேகத்திலேயே இருந்தாலும் கூட எந்த ஒரு கர்மத்தையும் செய்வதும் இல்லை, எந்த புண்ணிய பாப்ப கர்ம பலன்களை அனுபவம் பண்றதும் இல்லை. அப்ப யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் தான் மோகத்தினால இந்த தேகாதிகள்ல நடக்கிற எல்லாத்தையும் தனக்கு நடக்கிறதா சம்பவிக்க பாக்குது. அது கூட உண்மை இல்லை. ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துல சாக்கடை தண்ணி இருக்கு, ஒரு பாத்திரத்துல கங்கா ஜலம் இருக்கு. இந்த சந்திரனோட பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னா எங்க வருது, அந்த சாக்கடையிலையும் விழுவுது, கங்கை தண்ணியிலையும் ரிஃப்ளெக்ஷன் சந்திரன் விழுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் சந்திரனுக்கும் அந்த சாக்கடை தண்ணிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல. கங்கை தண்ணிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் முட்டாள்தனமா நினைச்சுக்கிச்சு, ஐயோ நான் சாக்கடை அப்படின்னு அந்த சாக்கடை தண்ணிய தான் நினைச்சுக்கிச்சு. ஆஹா நான் வந்து பாத்தீங்கன்னா கங்கா தண்ணி ஆக்கும் அப்படின்னு இன்னொரு ரிஃப்ளெக்ஷன் அந்த கங்கா தண்ணியை தான் நினைச்சுக்கிச்சு. ஆனா வாஸ்தவத்துல ரிஃப்ளெக்ஷனுக்கும் சம்பந்தம் இல்லை, தண்ணியோட ஒரிஜினலுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனா சம்பந்தப்பட்டது மாதிரி யாரு தவிக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் மாதிரியே இந்த தேகத்துல இருக்கிற நம்ம எல்லாரும் இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா அபிமானிச்சு இந்த தேகம் மனசு புத்தியில எதெல்லாம் நடக்குதோ அதையெல்லாம் நான் பண்றேன், நான் அனுபவிக்கிறேன், என் கர்மா நான் பண்ண கர்மா அனுபவிக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா துடிச்சுக்கிட்டு இருக்கோம். வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பக்கத்திலேயே பரமாத்மா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணிட்டு இருக்கார், நம்ம பண்றது எல்லாத்தையும் அனஷ்ணன்யோ அபிச்சாகஷீதி மந்திரம் சொல்லுது. இதுல முண்டக்கத்துல இருக்கு, கட்டோபத்துல உபனிஷத்துல இருக்கு, ஸ்வேதாஸ்வதரத்துல இருக்கு, 2 பட்சிகளை பத்தின அந்த மந்திரம். அப்ப ஒரு பட்சி ஈஸ்வரன் அப்படின்ற அந்த பரமாத்மா பிம்பபூத்தமா இருக்கிறவர் என்ன பண்றார், எதையுமே கர்ம பலன்களை போகம் செய்யாமல் வெறுமனே பக்கத்துல இருந்து உபதிரஷ்டாவா பக்கத்துல இருந்து சாட்சியா பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்ப யார் பண்றா, யார் அனுபவிக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அபிமானத்தினால இந்த ரிஃப்ளெக்ஷன் தான் எல்லாத்தையும் அனுபவிக்குது, பரமாத்மா எதையும் அனுபவிக்கிறது இல்லை. அப்போ ஜீவன் முக்தன் என்ன பண்றான் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷனா இருந்தவன் கொஞ்சோண்டு ஆச்சாரியார் சாஸ்திரத்தெல்லாம் கேட்டு நல்லா இந்த ரிஃப்ளெக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிஃப்ளெக்ஷன் எதில் உண்டாகுது, இந்த மீடியமாக இருக்கிற தேகாதிகளில் உண்டாகுது. இது நான் இல்லை அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையா பிரித்து இது நான் இல்லைன்னு ஆக்குனதுக்கு பிறகு ரிஃப்ளெக்ஷன் அந்த மீடியத்தை எல்லாத்தையும் விளக்குச்சுன்னா வேற என்ன இருக்கும், அது ஒரிஜினல் ஆயிடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஒரிஜினல் ஆயிடுச்சு. அப்போ அந்த தேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவனும் செய்கிறவனும் இருக்க மாட்டான், அனுபவிக்கிறவனும் ஒருத்தன் இருக்க மாட்டான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் மட்டும் எதையும் பண்ணாமல் அந்த தேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நமக்கு அந்த நம்ம அஜ்ஞானியா இருக்கிறதுனால தேகம் நிற்கிது, தேகம் காரியம் பண்ணுதுன்னு நினைக்கிறோம். அங்கே உள்ளுக்குள்ளார பண்றவன் யாரும் இல்லை. யாரு பண்றா, இந்த 3 குணங்கள் அந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் 3 குணங்கள் சத்வரஜஸ்தமஸ் என்ன பண்ணும், காரியம் பண்ணிட்டு இருக்கோம். உள்ள ஒரு பர்சனும் காரியம் பண்றவனா இருக்க மாட்டான். ஆகாசம் தான் இதுக்கு எக்ஸாம்பிள். ஆகாசம் இந்த தேகத்துக்குள்ளாரையே இருந்தாலும் இந்த தேகத்துல ஒரு காரியத்தையும் அது பண்றதில்லை. அதே மாதிரி ஆத்மா இந்த தேகத்துக்குள்ளாரே இருந்தாலும் பரமாத்மா எந்த ஒரு காரியத்தையும் செய்வதும் இல்லை, அனுபவிப்பதும் இல்லை. ந உபலிப்பியதே சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. யதா சர்வகதம், சர்வகதம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன ஆச்சரிய சொல்றார், வியாபின்னு அர்த்தம். சர்வகதம்னு என்ன அர்த்தம், எல்லா இடத்தையும் சென்றடைந்திருப்பது, வியாபி, சர்வ வியாபி. எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ வியாபி அபி சத்து, சர்வத்தையும் வியாபித்து இருந்தாலும் கூட இந்த ஆகாசம் எப்படிப்பட்டது, சௌக்ஷ்மியாத். சௌக்ஷ்மியாத்னு என்ன அர்த்தம், சூக்ஷ்ம பாவாத், ரொம்ப சூக்ஷ்மம். அனூரணியான் மகதோ மகியான் என்ன சொல்லுது, அனூரணியான் மகதோ மகியான்,
யோக சூத்திரம் பாடம் கேட்டவங்களுக்கு தெரியும். சூக்ஷ்மம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வஸ்துவை நம்ம பிரித்தோம் அப்படின்னா மொத்தம் 7 அம்சமாக பிரிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் யோக சூத்திரத்தில். முதல் அம்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றா பிரிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சட்டிலாக இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா பரமாணுன்னு பிரிக்கலாம். பரமாணுக்குள்ளார வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 குணங்கள் இருக்கும். பரமாணுவே கண்ணுக்கு தெரியாது, பரமாணுக்குள்ளார 3 குணம் இருக்கும். ஆகாச பரமாணு இருக்கிறது ரொம்ப சட்டிலா இருக்கிறது ஆகாச பரமாணு. ஆகாச பரமாணுக்குள்ளார வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 குணங்கள் இருக்கும், கண்ணுக்கு தெரியாது. 3 குணங்களுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், அர்த்தவத்துவம்ன்ற கர்மா மறைஞ்சிருக்கும், அதுவும் கண்ணுக்கு தெரியாது. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்யம் ஈஸ்வர தன்மையோட வந்து பார்த்தீங்கன்னா கர்ம பல தாத்தாவா ஈஸ்வரன் இருப்பார், அவரும் கண்ணுக்கு தெரிய மாட்டார். அவர்கிட்ட அந்த மாயை பிரிச்சிங்க அப்படின்னா அவர் சுத்த பிரம்மமா இருப்பார். அந்த சுத்த பிரம்மம் ரொம்ப ரொம்ப சட்டில். அப்ப பரமாணுவை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் போகணும். பரமாணுவை காட்டிலும் ரொம்ப சூக்ஷ்மமானவர். அதனால்தான் வந்து மந்திரங்கள் சொல்லுது, அனோரணியான் மகதோ மகியான். இந்த உலகத்திலேயே ரொம்ப சட்டில் எது அப்படின்னா அணு. ஆனா அந்த அணுவை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலா சூக்ஷ்மமா இருக்கிறவர் இந்த பரமாத்மா. அப்ப சிமிலர் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னா ஆகாச பரமாணுவில் இருந்தா சொல்லணும். அப்ப ஆகாசம் எப்படி சர்வத்தையும் வியாபித்திருக்கிறதோ சூக்ஷ்ம பாவாத் ஆகாசம். ஆகாசம்னா கம் ந உபலிப்பியதே. இந்த ஆகாசம் சூக்ஷ்மமா இருக்கிறதுனால எதோடையும் சம்பந்தப்படுறது இல்லையோ. ந சம்பத்தியத்தை, ந லிப்பியத்தை என்ன அர்த்தம், ந சம்பத்தியத்தை, எதோடையும் சம்பந்தம் இல்லை. சாக்கடையிலையும் ஆகாசம் தான் இருக்கு, ஆகாசத்துக்கு மேலதான் சாக்கடை இருக்கு, கங்கா இருக்கு, எல்லாம் இருக்கு. புண்ணியாத்மா பாப்பாத்மா உலகத்துல இருக்கிற எல்லா ஆகாசத்துக்கு மேலதான் இருக்கு. ஆனா ஆகாசம் எதோடையும் சம்பந்தப்படுவதில்லை. அதே மாதிரி சர்வத்திர அவஸ்திதோ தேகே ததா ஆத்மா. அது போலவே எல்லா தேகங்களிலும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா எப்படிப்பட்டது, ந உபலிப்பியதே, ஆகாசம் மாதிரியே ஒட்டுவதும் இல்லை, எந்த ஒண்ணுத்தோடையும் சம்பந்தப்படுவதில்லை. அப்ப பிரம்மம் எதையும் பண்றதும் இல்லை, எந்த கர்ம பலன்களோட சம்பந்தமும் அதற்கு ஒட்டுதலும் இல்லை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் கிஞ்ச மேலும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல ஆரம்பிக்குது. திரும்ப ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கிறதுக்காக. யதா பிரகாஷஸ்த்யேகஹ கிருத்ஸ்னம் லோகமிமம் ரவிஹி. யதா பிரகாஷயத்யேகஹ, யதா பிரகாஷயத்யேகஹ கிருத்ஸ்னம் லோகமிமம் ரவிஹி. க்ஷேத்ரம் க்ஷேத்ரீ ததா கிருத்ஸ்னம் பிரகாஷயதி பாரத. யதா பிரகாஷயத்யேகஹ கிருத்ஸ்னம் லோகமிமம் ரவிஹி. க்ஷேத்ரம் க்ஷேத்ரீ ததா கிருத்ஸ்னம் பிரகாஷயதி பாரத. யதா திரும்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு, திருஷ்டாந்தம்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிளுக்கு சம்ஸ்கிருதத்துல திருஷ்டாந்தம். யதா எந்த விதமாக, ஏகக ரவிஹி ஒரே ஒரு சூரியன், இந்த உலகத்தில் இருக்கிற சூரியன் எத்தனை, ஒரே ஒரு சூரியன். அவன் என்ன பண்றான் அப்படின்னா கிருத்ஸ்னம் இமம் லோகம், இமம் கிருத்ஸ்னம் லோகம், இந்த பூரணமான லோகத்தையும் மொத்த பூமியையும் என்ன பண்றான், ஒரே ஒரு சூரியன் என்ன பண்றான், பூரணமா இந்த லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரகாஷயதி. பிரகாஷயதி ஏகக பிரிக்கும் போது பிரகாஷயத் ஏகக பிரிச்சோன்னா பிரகாஷயதி ஏகக. ஒரே சூரியன் இந்த கிருத்ஸ்னம் அப்படின்னா பூரணமான, இமம் லோகம் இந்த லோகத்தையும் பிரகாசிக்கின்றானோ. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா க்ஷேத்ரி ததா க்ஷேத்ரி. க்ஷேத்ரி அப்படின்னா அர்த்தம் க்ஷேத்திரத்தில் இருந்துகிட்டு இருக்கிற க்ஷேத்திரஜன் பரமாத்மா, அவனுக்கு பேரு க்ஷேத்ரி அப்படின்னு பேரு. அந்த க்ஷேத்ரியா இருக்கிற அந்த பரமாத்மா என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ஷேத்திரம் கிருத்ஸ்னம் பிரகாஷயதி. ஹே பாரத, இந்த மொத்த க்ஷேத்திரத்தையும், மொத்த க்ஷேத்திரம்னு அர்த்தம் எத்தனை தேகங்கள் இருக்கோ, எவ்வளோ திருஷ்யங்கள் இருக்கோ, இந்த உலகத்துல எதெல்லாம் திருஷ்யம் இருக்கோ அதெல்லாம் க்ஷேத்திரம்னு பேர். இந்த எல்லா க்ஷேத்திரங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு க்ஷேத்திரின்னு சொல்லக்கூடிய பரமாத்மா பிரம்மமானது என்ன பண்ணுது அப்படின்னா சூரியன் போலவே
ஒன்றாய் இருந்துகிட்டு எல்லா தேகங்களையும் பிரகாசிக்கின்றது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணம் பிரகாசயதி அப்படின்னு சொல்லியாச்சு. சம்போதனம் பாருங்க, பாரத. பாரத நீங்க சொல்றது அப்படின்னா பா பிரகாசம். சைத்தன்யத்தில் நீ ரம்மிப்பாயாக, இந்த ஜடமா இருக்கிற திருஷ்யங்களில் தேகாதிகளில் ரம்மிக்காதே. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹே பாரத அப்படின்னு சம்போதனம் கரெக்டா சொல்றார் ஆச்சாரியார். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், ஒன்னும் இல்லை, அப்படியே எழுதிடுறார். யதா பிரகாசயதி, எந்த விதமா பிரகாசிக்கின்றதோ, அவபாசயதி பிரகாசிக்குது, அவபாசம் பண்ணுது, எல்லாத்தையும் விளங்க வைக்குது. எது? ஏக்கக, ஒன்னே ஒண்ணு. எது? கிருஷ்ணம் லோகம், மொத்த லோகத்தையும் ஒன்னா இருந்துகிட்டு, இமம் ரவிகி, இந்த ரவின்னு சொல்லக்கூடிய இந்த சூரியனானவன், சவிதா ஆதித்யா. ரவினானது சவிதான்னு சொல்லலாம், ஆதித்யன் சூரியன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ரவின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒன்னாவே இருந்துகிட்டு, ஆனா இந்த பூரணமான லோகத்தையும் என்ன பண்ணுது? பிரகாசிக்கின்றதோ. ததா, அது போலவே, ததுவத்து அது போலவே, மகாபூதாதி திருத்தியந்தம். மகாபூதாதி அப்படின்னா ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டார்? இந்த மொத்த லோகத்தையும் தத்துவங்களா சொல்ல ஆரம்பிச்சார். மொத்தம் எத்தனை தத்துவங்கள் சொல்லியிருக்கோம்? 13வது அத்தியாயத்துல 5-6 ஸ்லோகம் படிச்சோமா? 13வது அத்தியாயத்துல 5-6 தானே? 5 மகாபூதானி அகங்காரம். 5வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்க, மகாபூதானி அகங்காரோ புத்திர் அவ்யக்தமேவச்ச இந்திரியாணி தசைகம்ச பஞ்சசேந்திரிய கோச்சராகான்னு பார்த்தோம். அந்த மாயையிலிருந்து உண்டானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயா ஒரு தத்துவம். மாயையிலிருந்து உண்டானது வந்து பாத்தீங்கன்னா மகத்துன்னு சொல்லக்கூடிய புத்தி. புத்தியிலிருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து பஞ்ச தன்மாத்திரைகள் உண்டாச்சு. பஞ்ச தன்மாத்திரைகள்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமகா பூதங்கள், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், ஒரு மனசு. அப்ப மொத்தம் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் மாயையோடு சேர்ந்து 24 தத்துவங்கள் வந்து பாத்தீங்கன்னா 5வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் 6வது ஸ்லோகத்துல என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எமோஷனல் டைப்பா இருக்கக்கூடியதெல்லாம் சொன்னோம். 7 ஐட்டம் சொன்னோம். இச்சா, துவேஷ, சுகம், துக்கம், சங்காதேத்தனா, திருதிஹி அப்படின்னு வந்து 7 தத்துவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உணர்வுகளா இருக்கிறது. 7 விஷயங்கள் வைசேஷிகர்கள் நியாயவாதிகள் சொல்றது. அதையும் வந்து ஆச்சாரியார் 7 சொன்னார். 24 தத்துவங்கள் பிளஸ் 7 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இச்சை ஆசை, அப்புறம் துவேஷம் கோபம், அப்புறம் சுகம் துக்கம், அது அப்புறம் சங்காத்தம் சொல்லக்கூடிய தேகம், அது அப்புறம் சேத்தனம் சொல்லக்கூடிய உணர்வு, அது அப்புறம் திருத்தின்னு சொல்லக்கூடிய தைரியம், ஒன்றுத்தை தொடர்ந்து நிற்கிறது. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆ சொல்லியிருக்கோம். இந்த 7 24 31 தத்துவங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 31 தத்துவங்களையும் இந்த ஆச்சாரியார் இங்கே என்ன பண்ணிட்டார் சொல்லிட்டார். இங்கே அதனால தான் சொல்றார், மகாபூதாதி, மகாபூதத்துல ஆரம்பிச்சு திருத்தியந்தம் அப்படின்னா 5ல் ஆரம்பிச்சு 6வது ஸ்லோகத்துல சொன்ன திருதி வரைக்கும். இப்ப நம்ம நிக்கிறோம்ல, உட்கார்ந்துருக்கோம்ல, எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்கல்ல, ஒரு தாரணம் பண்ற ஒரு சக்தி இருக்கு, அதுக்கு பேரு திருத்தின்னு பேரு. இல்லைன்னா உட்கார முடியாம டும்னு விழுந்துரும். டெட் பாடியா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உயிர் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், சரீரத்தை உட்கார வைக்க முடியுமா? அப்ப வந்து சரீரம் நிக்குது இல்ல, நம்மளால நடக்கிறோம்ல, உட்கார்ந்துருக்கோம்ல, அதுக்கு பேரு திருத்தின்னு பேரு. அப்போ மகாபூதாதி மகாபூத்தத்துல இருந்து ஆரம்பிச்சு, எது மகாபூதானி அங்கிருந்து ஆரம்பிச்சு 24 + 7 தத்துவங்களையும் சேர்த்து திருத்தியந்தம் க்ஷேத்திரம் அப்படின்னு பேர். அப்ப இந்த எல்லாத்தையும் க்ஷேத்திரம்னு சொல்றோம். 24 தத்துவங்களையும், அது எல்லாத்தையும் ஏக்கக சன்னு, ஒருவனாயிருந்து கொண்டு பிரகாசயதி, ஒருவனாயிருந்துகிட்டு எல்லாத்தையும் பிரகாசிக்குது. யாரு அப்படின்னா கக, யாரு பிரகாசிக்கிறா? க்ஷேத்ரி. க்ஷேத்ரினா யாரு? இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா இத்தியர்த்தக. இந்த பரமாத்மா எல்லாத்தையும் பிரகாசிக்கின்றார். ஒரே சந்திரன், ஒரே சந்திரன், ஒரே சூரியன் எப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த லோகத்தையும் பிரகாசிக்கிறான். அந்த எல்லாத்திலையும் பிரதிபிம்பம் உண்டாகுது இல்ல, அந்த பிரதிபிம்பங்களையும் பிரகாசிக்கிறான். வானத்தில் இருக்கிற சூரியன் என்ன பண்றான்? அவனோட பிரதிபிம்பம் எங்கெல்லாம் உண்டாகுது, எங்கெங்கெல்லாம்
தண்ணி வச்சிருக்கோமோ அந்தந்த இடத்தெல்லாம் சூரியனோட பிரதிபிம்பம் உண்டாகுது. அவன் என்ன பண்றான், அந்த குளத்தையும் பிரகாசிக்கிறான், கடலையும் பிரகாசிக்கிறான், கூடவே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிஃப்ளக்ஷனா இருக்கிற ரிஃப்ளக்ஷனையும் பிரகாசிக்கிறான். அதே மாதிரி ஒரே பரமாத்மா என்ன பண்றார் அப்படின்னா இந்த மொத்த 24 தத்துவங்களையும் பிரகாசிக்கிறார். கூடவே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிஃப்ளக்ஷன் கான்சியஸ்னஸ் நம்மளையும் அவர் தான் பிரகாசிக்கிறார். அப்ப பூரணமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது ஒரே ஒரு ஆள். அவரோட பிரகாசத்துக்குள்ளார அனந்த தத்துவங்கள் இங்க இருக்கு. இது எல்லாம் பகவானோட பிரகாசத்துக்குள்ளதான் அடக்கமா இருக்கு. ஆச்சாரியர் சொல்றார், ரவி திருஷ்டாந்தக அத்திர. இந்த இடத்துல சூரியனோட திருஷ்டாந்தம் எப்படி சொல்லப்பட்டது அப்படின்னா, அத்திர ஆத்மன உபயார்த்தக அப்படி பவதி. 2 விதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்மாவோட 2 விஷயத்துல இந்த சூரியனோட எக்ஸாம்பிள வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டதா ஆகுது. எப்படி அப்படின்னா, ரவிவத் சூரியன் போலவே சர்வக்ஷேத்திரேஷு ஏகக ஆத்மா அலேபக ச இது. அப்போ 2 விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட எக்ஸாம்பிள் பார்க்கணும். சூரியன் இந்த மொத்த லோகத்துக்கும் ஒரே சூரியன். அதே மாதிரி பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரே பரமாத்மா, ஏக்கமேவ அத்விதீயம் சொல்லியாச்சு. பரமாத்மா ஏக்கமேவ அத்விதீயமா இருந்துகிட்டு ஒரே சூரியன் எப்படி பிரகாசிக்கிறானோ அதே மாதிரி எல்லா தேகங்களையும் எல்லா தத்துவங்களையும் ஒரே பரமாத்மா தான் பிரகாசிக்கிறார் ஒன்றுன்ற விஷயத்துல. 2வது, சூரியன் எல்லாத்தையும் பிரகாசிச்சாலும் கூட சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிமித்த காரணம் அப்படின்னு வேற பிரம்மசூத்திர பாஷ்யத்துல சொல்றார் ஆச்சாரியார். சூரியனோட பிரகாசத்துல காலையில எந்திரிச்சோன்னு நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்றோம், அர்க்கியம் கொடுக்குறோம், பூஜை பண்றோம், ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறோம். இன்னொருத்தன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதோ பண்றான். அவனோட வெளிச்சத்துல என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்கு. அப்ப சூரியனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னா சூரியனோட பிரகாசத்துல நம்ம பண்ற நல்ல காரியத்துக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லை. சூரியனோட பிரகாசத்தினால கெட்ட காரியத்தை பண்றவனுக்கும் அந்த காரியத்தோடையும் அவனுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா சூரியன் இல்லை அப்படின்னா நல்ல காரியமும் பண்ண முடியாது, கெட்ட காரியமும் பண்ண முடியாது. ஆனா இந்த எந்த காரியத்தோடையும் சூரியனுக்கு சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி எல்லா தேகத்திலையும் பகவான் வந்து எப்படி இருக்காருன்னா சூரியன் மாதிரியே இருக்கார், ஒருத்தர் தான். அந்த ஒருத்தரா இருந்துகிட்டு அந்தந்த சரீரத்துல நடக்கிற எந்த புண்ணிய பாப்பம்ன்ற எந்த கர்மத்தோடையும் அந்த பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லை. அப்ப 2 விஷயத்துல இந்த ஏக்கம்ன்ற ஒரு தத்துவம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ந லிப்பியத்தை, எதுவும் ஒற்றதில்லை அப்படின்னு அலேபக ஒட்டாதவன் அப்படின்ற தன்மையிலையும் 2 எடுத்துக்காட்டு என்ன பண்ண சூரிய எடுத்துக்காட்டுல இருந்து 2 தன்மையை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது அப்படியே இதுல வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு. கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 5வது வள்ளி 11வது மந்திரம். கட்டோபனிஷத் 5:11 பக்கத்துல போட்டுங்க. சூர்யோ யதா சர்வலோகஸ்ய சக்ஷுஹு ந லிப்யதே சாக்ஷுஷைர் பாஹ்யதோஷைஹி ஏகஸ்ததா சர்வபூதாந்தராத்மா ந லிப்யதே லோக துக்கேன பாஹ்யஹ. அற்புதமான மந்திரம். சூர்யோ யதா, சூரியன் வந்து எந்த விதமாக சர்வலோகஸ்ய சக்ஷுஹு, இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் கண்ணு எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்தை எல்லாத்தையும் பிரகாசிக்கிறவனேவன் கண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் தான். அவரோட அனுகிரகத்தினால்தான் நம்ம எல்லாத்தோட கண்ணும் பிரகாசிக்குது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் எவ்வாறு இந்த மொத்த லோகத்துக்கும் கண்ணா இருக்கானோ சர்வலோகஸ்ய சக்ஷுஹு அனுகிரக தேவதான்னு பேரு. நம்ம கண்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கணும் அப்படின்னா சூரியன் வந்து அனுகிரகம் பண்ணணும். அப்ப இந்த கண்ணுல எல்லாத்தோட வலது கண்ணுலையும் வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு கண்ணுலையும் பகவான் தான் சூரிய பகவான் இருக்கார், அனுகிரக தேவதா சக்ஷுஷ சூர்யா. கண்களுக்கு தேவதா சூரியன். ஆனா கண்ணுல சூரியனா இருந்துகிட்டு அவனோட அம்சம் எல்லாத்தோட கண்ணுல இருந்தாலும் ந லிப்பியதே சாக்ஷுஷைர் பாஹ்ய தோஷைஹி, இந்த கண்ணுல இருக்கிற எந்த தோஷத்தோடையும் அந்த சூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லை. அதே மாதிரி ஏகஸ்ததா, அது போலவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கண் எல்லாத்தையும் பார்க்குது, சூரியன் எல்லாத்தையும் பிரகாசிக்கிறான். சூரியன் மலத்தையும் பிரகாசிக்கிறான், அதே நேரத்தில் சந்தனத்தையும் பிரகாசிக்கிறான், நல்ல நறுமணமா இருக்கிற பூந்தோட்டத்தையும் பிரகாசிக்கிறான்.
ஆனா சூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் பிரகாசிக்கிற எந்த வஸ்துவோடையும் சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி இந்த கண்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்கள்ல இருக்கக்கூடிய அந்த சூரியனுக்கும் இந்த கண்களோட தோஷமோ கேட்ராக்ட் ஏதாவது ஆச்சுனாலோ இல்லை இந்த காலையில் எந்திரிச்சோன்னே இங்கே கண்ணில் வந்து ஒரு மலங்கள்லாம் வருது அதனோடையும் இல்லை இது பார்க்கக்கூடிய விஷயங்களோடையும் இந்த கண்களுக்கு எந்த ஒரு தோஷமும் உண்டாவதில்லை சக்ஷுரேந்திரியத்துக்கு. அதே மாதிரி பரமாத்மா ஒரே பரமாத்மா ஏகஸ்ததா சர்வபூதாந்தராத்மா. ஒரே பரமாத்மா என்ன பண்றார்? சர்வபூதாந்தராத்மா, எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ளாரையும் இருக்கக்கூடியவர். அவர் என்ன பண்றாருன்னா அவர் என்ன பண்றாரு? நலிப்பியதே, எதோடையும் ஒட்டுவதில்லை. என்னது? லோக துக்கேன பாக்யக, இந்த சரீரத்தில் நடக்கக்கூடிய சுக துக்கம் எதோடையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லை அப்படின்னு மந்திரம் சொன்ன. அதேதான். ஆனா இங்க அங்க தாற்பயம் வேற, இங்க தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் அப்புறம் ரெண்டாவது வந்து ஒட்டுறதில்லை. இந்த ரெண்டுத்தையும் சொல்லணும். இந்த ரெண்டு அம்சத்துக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க சூரியனோட திருஷ்டாந்தத்தை நம்ம இங்க சொல்றோம். அப்ப பரமாத்மா வந்து ஒருத்தர், அதே நேரத்தில் எந்த புண்ணிய பாப்பத்தோடையும் கர்மத்தோடையும் அவருக்கு சம்பந்தம் இல்லை. இதுதான் தாற்பயம். சொல்லுங்கம்மா. ஆமா, 5 10 அதான் லிப்பியத்தேன ச பாப்பேன. ஆமா, அதேதான். ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கர்மயோகத்தை சொன்னது. 5 10 பகவத்கீதையில வந்து கர்மயோகத்தை சொன்னது. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்துக்காக இங்க சொல்லப்படலை. அம்சம் என்ன அம்சம்னு பார்க்கணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் அடுத்த ஸ்லோகத்துக்கு வர்றார். அடுத்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அத்தியாயத்தோட கடைசி ஸ்லோகம் சமஸ்த அத்தியாய அர்த்த உபசம்ஹாரார்த்தக அயம் ஸ்லோகः. இந்த இது வரைக்கும் 33 ஸ்லோகங்கள்ல என்னெல்லாம் சொன்னமோ அதை எல்லாத்தையும் கொண்டு கூட்டி ஒரே ஸ்லோகத்துல உபசம்ஹாரம்னா முடிச்சு வைக்கிறதுக்காக கடைசி ஸ்லோகத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அர்த்தத்தை, மொத்த அர்த்தத்தையும் ஒரே விஷயமா சொல்றார். 34வது ஸ்லோகம் வந்துருங்க. க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோர் ஏவம் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோர் ஏவம் அந்தரம் ஞானசக்ஷுஷா பூத பிரகிருதிமோக்ஷம் ச ये विदुर यान्ति ते पराम ये विदुर यान्ति ते परम ये विदुर यान्ति ते परम क्षेत्र क्षेत्रज्ञयोर एवं अंतरं ज्ञानचक्षुषा भूत प्रकृति मोक्षं च ये विदुर यान्ति ते परम. ஒரே ஸ்லோகமா சொல்லுங்க சுவாமி அப்படின்னா ஒரே ஸ்லோகமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்ற க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோர் ஏவம். ஏவம்னா என்ன அர்த்தம்? இந்த விதமாக. ஏவம் இந்த விதமா 33 ஸ்லோகங்கள்ல எந்த க்ஷேத்திரத்தையும் எந்த க்ஷேத்ரஜ்ஞனையும், க்ஷேத்திரம்னா திருஷ்யம் இந்த தேகம், க்ஷேத்ரஜ்ஞம் அப்படின்னா இந்த தேகத்தில் இருந்துகிட்டு பார்க்கக்கூடிய அந்த பரமாத்மா சாட்சி திரஷ்டா, இந்த ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞயோகோ, க்ஷேத்திரத்திற்கும் க்ஷேத்ரஜ்ஞனுக்கும் உள்ள அந்தரம். அந்தரம் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு, விபாகம். ரெண்டுத்துக்கும் வேற வேற தன்மைகள் இருக்கு, வைலட்சண்யம் விலட்சணம் இருக்கு. பார்ப்பவன் வேற, பார்க்கப்படும் திருஷ்யம் வேற. க்ஷேத்திரம் வேற, க்ஷேத்திரத்திலிருந்து பார்க்கின்ற க்ஷேத்திரஜனா இருக்கிற நான் வேற. இந்த ரெண்டுமே வேற வேற அப்படின்னு இந்த அந்தரம், இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டது? பூத பிரகிருதி. இந்த மொத்த பூத்தங்களுக்கும் காரணம் இது அவித்யா, அவ்யக்தம். 23 தத்துவங்களுக்கும் காரணம் இது அந்த திரிகுணாத்மிகா மாயாதான் 24வது தத்துவமா எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம். யோக சூத்திரத்தில் சொல்லிக்கொள்ள எல்லாத்துக்கும் க்ஷேத்திரம் இது லேண்டு, அவித்யா. அந்த அவித்யா தான் பூத பிரகிருதின்னு பேரு. பூத்தங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம், நம்ம பார்க்கிற எல்லாத்துக்கும் காரணம் இது
இந்த மாயா பிரகிருதி. அதையும் கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா மோக்ஷம் ச, எதை அடைந்தால் மோட்சம் உண்டாகுமோ அந்த மோட்சத்தையும், இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட முடியுமோ அந்த மோட்சத்தையும், ஏ விதுகு எவர்கள் விசேஷ ரூபத்தில் அறிகிறார்களோ அனுபூதி செய்கிறார்களோ, அதனால வந்து பாத்தீங்கன்னா யாந்தி தே பரம், அவர்கள் அந்த அந்த ஞானத்தினால் வந்து பாத்தீங்கன்னா யாந்தி பரம், பரம் யாந்தி மேலான மோட்சம் என்பதை வந்து பாத்தீங்கன்னா அடைகின்றார்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. இதுல ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம 23வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று பார்த்துருக்கோம். 23வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்று பார்த்துருக்கோம். யகேவம் வேத்தி புருஷம் பிரகிருதிம் ச குணை சக சர்வதா வர்த்தமானோபி நசபூயோ பிஜாயதே அப்படின்னு. இந்த விதமா எவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா புருஷனையும் பிரகிருதியையும், அந்த பிரகிருதியை வந்து பார்த்தீங்கன்னா அதோட குணங்கள் காரியங்களோடு சேர்ந்து, அப்ப என்ன அர்த்தம், பிரகிருதியையும் அதோட காரியங்களா இருக்கிற 23 தத்துவங்களையும் தன்னையும் புருஷனையும் பிரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா எவன் அறிகின்றானோ, வேத்தி விசேஷ ரூபத்தில் அறிகின்றானோ, அவன் என்ன ஆகிறான், சர்வதாவர்த்தமானோபி, அவன் எந்த லைஃப் ஸ்டைல்ல இருந்தாலும் சரி, எந்த வர்ணத்துல எந்த ஆசிரமத்துல எந்த வேலை பண்ணிக்கிட்டு இருந்தவனாலும் இருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி, அவன் திரும்ப பிறப்பதே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 23வது ஸ்லோகத்துல என்ன சொல்லுச்சோ அதேதான் இங்க 34வது ஸ்லோகத்திலையும் சொல்லுது. என்ன அர்த்தம், பூத பிரகிருதின்றதுக்கு அர்த்தம் மாயா. அந்த மாயையிலிருந்து விடுபடக்கூடியது மோட்சம். எப்படி இந்த மாயையிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னா, இந்த ரெண்டும், இந்த சம்சாரத்துக்கு எது காரணம்னா இந்த க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜனோட சயோகம்தான் இந்த சம்சாரத்துக்கு காரணம். இந்த க்ஷேத்திரத்தையும் இந்த க்ஷேத்திரஜனையும் பிரிச்சோம் அப்படின்னா மோட்சம் உண்டாகிவிடும். அதனால இதையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சா மட்டும் பத்தாது, அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது வேற இது வேற இது வேற இது வேற இது வேறன்னு எல்லாத்தையும் நீக்கிட்டு தானா எஸ்டாப்ளிஷ் ஆகிறவன் எவனோ அவன் என்ன ஆகிறான்னு கேட்டீங்கன்னா பரம் யாந்தி, மேலான பிரம்மத்தை அடைகின்றான், மோட்சத்தை அடைகின்றான் சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. பாஷ்யத்தில் ஆச்சாரியர் சொல்றாரு, க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞயோகோ, க்ஷேத்திரம் மற்றும் க்ஷேத்திரஜன் இவர்களுக்கிடையில் யதா வியாக்கியாதயோகோ, எந்த விதமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 33 ஸ்லோகங்கள்ல எந்த விதமா ரெண்டுத்தையும் தனித்தனியா பிரிச்சு சொன்னமோ, யதா வியாக்கியானம் எந்த விதமா வியாக்கியானம் பண்ணமோ, ஏவம் அந்த விதமாகவே, யதா பிரதர்ஷித பிரகாரேன எப்படி சொல்லப்பட்டதோ, பகவான் கீதை இந்த 33 ஸ்லோகத்துல எப்படி சொன்னாரோ, நான் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்தனோ, சங்கர பாஷ்யம் எப்படி சொல்லுச்சோ, இதை எல்லாத்தையும் சொல்லப்பட்ட முறைப்படி இந்த பிரகிருதியையும் இந்த புருஷனையும் க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜனையும் என்ன பண்ணணும், அந்தரம். அந்தரம்னா என்ன அர்த்தம், வேறுபாடு. வேறுபாடுனா என்ன அர்த்தம், இதரேத்தர வைலக்ஷண்ய விசேஷம். இதரேத்தரனா ஒன்றுக்கொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற தன்மை. என்ன வேற தன்மை, திரஷ்டா வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்யம், திருஷ்யங்கள் எல்லாம் ஜடம். வேற எதுவும் ஒரே இதில் சொன்னீங்க அப்படின்னா, பார்க்கப்படுகின்றது எல்லாம் ஜடம், பார்ப்பவன் வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்யம் பிரதான இது. திரஷ்டா எப்பவுமே திரஷ்டா தான், திருஷ்யம் எப்பவுமே திருஷ்யம் தான். திரஷ்டா எப்பவுமே திருஷ்யமாகாது, திருஷ்யம் எப்பவுமே திரஷ்டா ஆகாது. எத்தனை திரஷ்டா, ஒரே ஒரு திரஷ்டா மட்டும்தான். அந்த ஒரு திரஷ்டாக்கு இந்த உலகத்தில் இருக்கிற சர்வமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருஷ்யங்கள், க்ஷேத்திரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற வைலக்ஷண்யம். வைலக்ஷன்னா வேற வேற லட்சணம். சைத்தன்யம் ஜடம், ஒன்று பிரகாசம் ஒன்று இருட்டு. இந்த லட்சணத்தை வந்து பார்த்தீங்கன்னா விசேஷமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசேஷம் தான் வைலக்ஷண்ய விசேஷம். இதை பிரித்து அறியக்கூடிய தன்மை இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் ஞான கண்கள்னு பேரு, ஞான சக்ஷுஷா. இந்த விதமா இருக்கக்கூடிய ஞான கண்களால், அதான் ஆச்சாரியர் பாஷ்ய மந்திரத்துல சொல்லிட்டார் ஞான சக்ஷுஷா அப்படின்ற. இப்படி பிரிச்சு தெரியறது தான் ஞான சக்ஷுஷின் பேர். ஞானம், இதுதான் ஞானம். ஞான கண்களால் எவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஞான கண்கள்னா என்ன சுவாமி, வானத்துல இருந்து வந்துருமா? ஒரு வாட்டி என்ன பண்ணும்,
நம்ம ரமண பகவானோட சந்ததி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கார், கணேசன். கணேசன் அப்படின்னு இங்கே இருக்கார். இப்போ கூட வந்தீங்கன்னா பார்க்கலாம். கணேசன் அப்படின்னு பேர், அவர் பேர். இப்போ அவர் மட்டும்தான் இருக்கார் நினைக்கிறேன்ல. அந்த அவங்க இதில் 3 பிரதர்ஸில் அவர் மட்டும்தான் இருக்கார். கணேசன் ஒருத்தர் இருந்தார், இப்போவும் இருக்கார். அவரை வந்து பார்க்குறதுக்கு போயிருக்கோம். என் கூட ஒரு அம்மா வந்திருக்காங்க, அவங்க தான் போய் பார்க்கணுன்னாங்க. நான் கூட போனேன். கிரிவலம் போகிற பாதையில் அவங்கள போய் பார்க்குறோம். பார்த்தோன்னே அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, சுவாமி என்னோட குருநாதர், சுவாமி வந்து உபனிஷத்தெல்லாம் படித்து கொடுத்துட்ருக்கார் அப்படின்னு சொன்னோன்னே உடனே அவர் சொன்னார், உபனிஷத்தெல்லாம் படிக்கக்கூடாது, அதெல்லாம் வானத்துலேருந்து அதுவாக வரணும். வானத்துலேருந்து அதுவாக வரணுமா? படித்து கொடுக்காம எப்படி வரும்? கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு படித்து தானே கொடுக்குறாரு. வசிஷ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ராமருக்கு படித்து தானே கொடுக்குறாரு. உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிகுரு தட்சிணாமூர்த்தி என்ன பண்ணார், சனக சனந்தனாதி முனிவர்களுக்கு படித்து தானே கொடுத்தாரு. அப்போ குரு பரம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாராயணம், பத்மபவம், வசிஷ்டம், எப்படின்னு வரிசையாக நம்ம பரம்பரையை சொல்கிறோம். சதாசிவ சமாரம்பாம் அப்படின்னு. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக போச்சு. உபனிஷத்தெல்லாம் படிக்கக்கூடாது, உபனிஷத்துலாம் அதுவாக வரணும். எங்கேயாவது உட்கார்ந்து பார்த்தா அதுவாக வருமா? யோசிச்சு பாருங்க. என்ன வரும்? மூத்திரம் தான் வரும். அதுவாக வந்தால் அது மூத்திரம் தான் வரும், வேற எதுவும் வராது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவாக வராது. அப்போ ஒரு குருநாதர்கிட்ட போய் தான் பாடம் படிக்கணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி பெரியவங்களா இருக்காங்க, எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவாக வரும்னா அப்போ குரு சம்பிரதாயம்லாம் எதுக்கு? ஏதாவது ஒன்று சொல்லி புரிய வைக்காம. அப்போ ரமண பகவான் வந்து புக்கு எழுதாமல் நான் யாருன்னு ஒரு புக்கு எழுதலைன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கோம், இவ்வளோ பேர் வராங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டீச்சிங்ஸ், ஏதோ ஒரு மெத்தடில் ஒரு டீச்சிங்ஸ் இருக்குல்ல. ஒரு குருவாக இருந்து ஒரு டீச்சிங் வந்து ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த டீச்சிங் தானே அது. நான் யார் விசாரம் சொல்லிக் கொடுக்கலன்னா, பகவான் சொல்லிக் கொடுக்கலன்னா எப்படி வந்து ஒருத்தர் அதை ஃபாலோ பண்ண முடியும்? ஒரு புக்கு போடலன்னா எப்படி தெரியும் உங்களுக்கு? அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அநேக மகரிஷிகளோட அனுபவம் தான் இந்த வேதம். இந்த வேதத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஒருத்தருக்கு இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு, பரம்பரையாக வந்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ இங்கே அதான் ஞானக்கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னால் வராது, தன்னால் எதுவுமே வராது இந்த உலகத்தில். அப்போ என்ன பண்ணணும்? சாஸ்திர ஆச்சாரிய உபதேச ஜனிதம். ஞானம் எப்படி வரும்? முதல்ல ஒரு ஆச்சாரியர்கிட்ட போய் உட்கார்ந்து வருஷக்கணக்காக கொடுத்து ஒரு 5-6 வருஷத்தை கொடுத்தோம் அப்படின்னா மெதுவா நமக்கு வந்து சிரவண ஞானம் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இன்னும் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம என்னெல்லாம் சிரவணம் பண்ணமோ அதில் இருக்கிற சந்தேகங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுறதுக்காக கேள்வி கேட்டு திரும்ப ஒரு வாட்டி ஃபுல்லாக A to Z திரும்ப வந்து ஒரு உருட்டுறோம் அப்படின்னா, ரிவைஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா மனநம்னு பேர். சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி சாஸ்திரம் இதை தான் சொல்லுது, நான் பிரம்மமாக தான் இருக்கேன், பிரம்மத்துக்கு அந்நியமாக வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் திருஷ்யம், எல்லாம் பொய்யானது, இதுதான் பிரம்ம சத்தியம், ஜெகன்மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரக, இவர் தான் வேதாந்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ளார ஜீவன் தான் பிரம்மம், ரிஃப்ளக்ஷன், வாஸ்தவத்தில் ஒரிஜினல் தான். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொய், வெறும் மாயினால் உண்டானது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு நிச்சயம் உண்டாகிற அளவுக்கு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணீங்கன்னா ஞானம் என்ன ஆயிடும்? பரோட்ச ஞானம், திருடமான பரோட்ச ஞானமாக ஆயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருடமான பரோட்ச ஞானம் உண்டானதுக்கு பிறகு அதான் இங்கே சொல்றார், சாஸ்திர ஆச்சாரியர். சாஸ்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்லணும். நிறைய ஆச்சாரியர்கள் சாஸ்திரமே சொல்லல, ஆனால் வந்து நிறைய பேர் குருன்னு சொல்லிட்டு இருக்காங்க, என்னன்னே புரிய மாட்டேங்குது. நான் ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மகாபெரியவரோட பற்றி ஒரு ஸ்லோகத்தை வந்து எழுதினேன். நான் திட்டி விட்டேன் நல்லா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் உங்களுக்கு யார் பாடம் எடுத்தா? மகாபெரியவர் வந்து பாடம் எடுத்தாரா? மகாபெரியவர் பாடம் எடுத்தார். இப்போ நான் எனக்கு ரமண பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மானச குரு கூட எடுத்துக்கிறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குரு யார்? எனக்குன்னு ஒரு குரு இருக்கார், என்னோட ஆச்சாரியர் ஒருத்தர் இருக்கார். அப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். பரம்பரையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நேரடியாக ஒரு குருநாதர் இருந்து பாடத்தை சொல்லி கொடுத்தா தான் இது விளங்குது. நம்ம யாரையாவது ஒரு ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாலை மாட்டி ஒரு ஃபோட்டோ வச்சு ஒரு ஆரத்தி காட்டினீங்கன்னாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் கிடைக்காது. அதனால மனசில் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு டாக்டர்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஆச்சாரியர் சொல்லுவார், ஒரு டாக்டர்கிட்ட நம்ம போகிறோம்ல, உடம்பு சரியில்லைன்னா நேரடியாக ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம். அவர் வந்து நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி நல்லா டயக்னைஸ் பண்ணி நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு ப்ரிஸ்கிரிப்ஷன் அவர் தானே எழுதுறாரு. என்னென்னு நான் ஒரே மருந்தை வந்து எல்லாத்துக்கும் ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியுமா?
ஒரே மருந்து எப்படி இருக்கும்? வயிற்று வலின்னு ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா ப்ரெக்னன்சினால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சனாக இருக்கும், ஒருத்தருக்கு அல்சராக இருக்கும். இது மாதிரி அநேக வயிற்று வலிக்கு அநேக ரீசன் இருக்கு. அப்போ டாக்டர் டயக்னைஸ் பண்ணி யாருக்கு என்ன மருந்து, டோசேஜ் என்ன, குழந்தைக்கு என்ன, வயசானவங்களுக்கு என்ன, சுகர் பேஷண்ட்டுக்கு என்ன, பிபி இருந்தால் என்ன, இதெல்லாம் பார்த்து தானே ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுத வேண்டியிருக்கு. அப்போ ஒரு டாக்டர் அவசியமாக எதிர்க்க தேவைப்படுது இல்லை? ஏன் எங்களோட குல தெய்வம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாக்டர் இருந்தார், என்னோட தாத்தாவுக்கு அவர் தான் டாக்டராக இருந்தார் அப்படின்னு அவரோட ஃபோட்டோவை மாட்டி வச்சு அவருக்கு ஒரு மாலையை போட்டு அவர் தான் எங்களோட டாக்டர் அப்படின்னு அவருக்கு முன்னாடி ஒரு சாரிடானையோ ஒரு பேராசிட்டமாலையோ எடுத்து வாயில் போட்டுங்க. அப்போ ஒரு டாக்டருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பை பார்க்குறதுக்கு மட்டும் நேரடியாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட், அதுலேயும் வேறு ஸ்பெஷலிஸ்ட்டு எம்எஸ் படிச்சிருக்காரா, அமெரிக்கா ரிட்டர்னாலும் பார்த்து நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்துக்கு பிறவி பிணின்னு தானே சொல்கிறோம். இந்த சம்சாரம்ன்றது ஒரு ரோகம். அப்போ இந்த ரோகத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து ஞானம் வராது. அப்போ என்ன பண்ணோம், நேரடியாக ஒரு ஆச்சாரியர் அடைஞ்சு அவர் மூலமாக இந்த சாஸ்திரத்தை கேட்கணும். ஆச்சாரியர்னா என்ன அர்த்தம்? சாஸ்திரம் சொல்லலைன்னா ஆச்சாரியர் இல்லை. நம்மளோட அஜ்ஞானத்தை போக்கலைன்னா குரு இல்லை. அவர் வேற யாருக்காவது குருவாக இருந்திருப்பார், வேற யாருக்காவது ஆச்சாரியராக இருந்திருப்பார். ஆனால் நம்ம குருவு, நம்ம ஆச்சாரியர், நம்ம குரு தான் நம்ம அஜ்ஞானத்தை நீக்கி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தெளிவை கொடுத்து நம்மளுடைய பாதையை வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மத்தை அடைய பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறார். அப்போ நம்ம ஆச்சாரியர்கிட்ட இருந்து சாஸ்திரத்தை கேட்டு அந்த உபதேச ஜனிதம், உபதேசத்திலிருந்து முதல்ல உங்களுக்கு ஒரு சப்த ஞானம் உண்டாகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முயற்சி பண்ணி அதில் இருக்க சந்தேகங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி அந்த ஞானத்தை நல்லா யுக்தியோடு சூழ்ந்து நல்ல ஞானமாக சந்தேகம் இல்லாமல் ஆக்கிக்கணும். அதுக்கு பேர் பரோட்சம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனத்தில் சுவானுபவமாக தான்லியே நின்று அது அகண்ட போதமாக ஆச்சு அப்படின்னா அது அபரோக்ஷம். அப்போ அந்த ஞானத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம பிரத்யேக ஞானம், ஆத்மாவை பற்றின அனுபூதி ஞானம். பிரத்யேக ஞானம்னா ஆத்ம பிரத்யேகத்திலிருந்து உண்டாகிறது, ஆத்ம அறிவிலிருந்து உண்டாகக்கூடிய ஞானம் விருத்தி ஞானம் அப்படின்னு பேரு. அந்த விருத்தி ஞானத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் சக்ஷு, அதுதான் கண்கள் அப்படின்னு பேரு. அந்த கண்களால் தேன ஞான சக்ஷுஷா, அந்த ஞான கண்களால் அனுபூதியினால உண்டாகிற சர்வத்தையும் பிரம்மமா பார்க்கிற, தன்னை பிரம்மமா பார்க்கிற அனுபூதி ஞானம். அந்த கண்களால் வந்து பார்த்தீங்கன்னா பூத பிரகிருதி மோக்ஷம் ச, இந்த பூதங்களோட காரணத்தையும் 23 தத்துவங்களுக்கு காரணமா இருக்கிற இந்த மாயையையும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 23 + 1 24 தத்துவங்களையும் கூடவே மோக்ஷம் ச. மோக்ஷம்னு என்ன ஆச்சாரியர் சொல்றாரு, பூத்தானாம் பிரகிருதி, பூத்த பிரகிருத்தின்னு பேரு. பூத்தங்களோட காரணம், பிரகிருதினா காரணம். பூத்தங்களோட காரணம் இது அவித்யா லக்ஷணா. பூத்தங்களுக்கு எது காரணம்? அவித்யான்னு சொல்லக்கூடிய மாயா. அது எப்படிப்பட்டது? அவ்யக்தாக்கியா, அவ்யக்தம்னு அதுதான் நம்ம சொல்றோம். அவ்யக்தம்னு பேரு, மாயிக்கு இன்னொரு பேரு அவ்யக்தம், அவித்யா அப்படின்னு பேரு. அதுதான் இந்த மொத்த பூத்தங்களுக்கும் காரணமா இருக்கிறது, 23 தத்துவங்களுக்கு காரணம். தஸ்யா பூத பிரகிருத்தேகே, அந்த பூத்த பிரகிருத்தில மாட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம். அந்த 24 தத்துவங்கள்ல மாட்டிக்கிட்டு வெளியில போக முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். தேகத்தை விட்டுட்டு போக முடியல, நான் தனியா சுதந்திரமா நான் இருக்க முடியல, இதுக்கு உட்பட்டு தான் இருக்கேன், மாட்டிக்கிட்டு இருக்கேன், கட்டி வச்சிருக்க ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம்னு 3 நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா நானை போட்டு கட்டி வச்சிருக்கு. அப்ப இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மோக்ஷம் அபாவகமனம், அபாவகமனம் ச. மோக்ஷம்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரிய சொல்றார் மோக்ஷனம் விடுபடுதல். விடுபடுதல்னா என்ன அர்த்தம்? இந்த அவித்யால இருக்கக்கூடிய 24 தத்துவங்களும் அபாவ கமனம் இல்லாம போறது. இது எல்லாம் பொய்யாயிடுறது. இது எல்லாம் இல்லாம போறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நானா இருக்கிறதுக்கு பேரு, ஏக்கமேவ அத்விதீயமா இருக்கிறதுக்கு பேர் தான் மோக்ஷம்னு பேர். அந்த நானா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா த்விதீயாத்வை பயம் பவதி, 2 இருந்தா பயம் இருக்கும். ஞாத்தே துவைத்தம் ந வித்யதே, அறிந்த நிலையில் துவைத்தம் என்பது இல்லாமல் போகிறது. தன்னை பிரம்மமா எப்போ நம்ம வந்து அனுபூதி அடைகிறோமோ, சூரியனுக்கு இருட்டுனா என்னன்னு தெரியவே தெரியாது. அதே மாதிரி
தான் வந்து பார்த்தீங்கன்னா அனுபூதி அடைஞ்ச நிலையில மாயைன்னு ஒன்று இல்லாமல் போகுது. மாயையோட காரியமாக இருக்கிற இந்த ஜெகத்தும் இல்லாமல் போயிடுது. அத்வைத சித்தியானது ஒருத்தருக்கு உண்டாகுது. பிரம்மவேத பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாவே ஆகின்றான். அதுக்கு பேர் தான் மோக்ஷம்னு பேர். இந்த இல்லாம போறது எல்லாம் இல்லாம போனது ஏ விதுகு, இந்த எல்லாத்தையும் எவர்கள் அறிகிறார்களோ, பிரகிருதியோட இந்த பூத்த பிரகிருதியையும் கூட மோக்ஷத்தையும் எவர்கள் அறிகிறார்களோ, விஜானாதி, விபூர்வ ஜானாதி, அவபோதனை தாத்து ரொம்ப சிம்பிள், ஞானம். அதே நேரத்தில் வி போட்டிங்க அப்படின்னா அனுபூதி ஞானம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசேஷமா அனுபூதி அடைகிறார்களோ அவங்க என்ன ஆகுறாங்க, யாந்தி கச்சந்தி தே, அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்றடைகிறார்கள். எதை? பரமார்த்த தத்துவம் பிரம்ம, அந்த பரமார்த்த தத்துவம் சொல்லக்கூடிய பிரம்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடைகின்றார்கள். ந புனக தேகம் ஆதததே இத்தியர்த்தா, அவர்கள் திரும்ப தேகத்தை அடைவதில்லை, ஜென்மத்தை அடைவதில்லை. அப்ப எப்ப பிரம்மத்தை அனுபூதி பண்றோமோ அந்த க்ஷணமே இவன் பிரம்மமா ஆயிடுறான். திரும்ப அவனுக்கு இந்த தேகத்தோட ஒரு மண்ணாங்கட்டி சம்பந்தமும் இருப்பதில்லை. அவன் திரும்ப ஜென்மத்தை எடுக்க விடுறதில்லை. ஏன்னா அவித்யா இல்லாம போச்சு, காரணம் இல்லாதனால கர்மமும் இல்லை, காரணமும் இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு திரும்ப பிறத்தல் என்பது சம்பவிப்பதில்லை. சர்வ வியாபகமா இவன் ஆகிவிடுகின்றான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இத்தியர்த்தக. இந்த விதமா இந்த 34வது ஸ்லோகம் பூர்ணமாகுது. இந்த விதமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அத்தியாயம் ரொம்ப முக்கியமான அத்தியாயம். 2வது அத்தியாயத்தையும் அதே மாதிரி 13வது அத்தியாயத்தையும் அங்க சாங்கிய யோகம்னு பார்த்தோம். 2வது சாப்டர் ஆத்ம ஞானம். அதே தான் இங்க பிரிச்சறியறது க்ஷேத்திரஜ விபாக யோகம். இந்த 2 அத்தியாயத்தையும் திரும்ப 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 கேட்கணும். அதுக்காக தான் இவ்வளோ கிளாஸ் எடுத்திருக்கேன். திரும்ப திரும்ப கேளுங்க. இது சித்தாந்தம். அனுபூதிக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 6வது அத்தியாயம், அதுக்கப்புறம் 18வது அத்தியாயத்தில் நிஷ்டா பிரகரணம்னு 49 55, 6வது அத்தியாயத்தையும் 18வது அத்தியாயத்தில் இருக்கிற அந்த 49 to 55 எடுத்துக்கிட்டு நிஷ்டைக்கு போகணும். ஆயிடுச்சு. அபரோக்ஷ ஞானம். அப்போ இந்த 2 அத்தியாயத்தை படித்தா அபரோக்ஷ ஞானம், அதுக்கப்புறம் அபரோக்ஷ ஞானம் அனுபூதி ஆகிறதுக்கு 6வது அத்தியாயம் எடுத்துக்கிட்டு போக வேண்டியது. இதோட இந்த அத்தியாயம் பூர்ணமாகுது. இதோட சம்மரியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவமி, நாளைக்கு அஷ்டமி லீவு. நவமியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா 10 ஸ்லோகம் பார்த்தோம் அப்படின்னா இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். 3 கிளாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 14வது சாப்டருக்குள்ளார நம்ம பிரவேசம் பண்ணலாம். இதை அட்டைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்றது தான் இனிமேல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். 13வது சாப்டரில் சொல்லப்பட்டதை நம்ம அட்டைன் பண்ணணுமே. கேட்டால் மட்டும் போதுமா? இதை நிறைய நுணுக்கங்கள் இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்னு. நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக கல்டிவேட் பண்ணணும் ஞானத்துக்கு. அதை கல்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இனிமேல் நிறைய அத்தியாயங்கள் வரப்போகுது. அதை நாளை அடுத்ததுலேருந்து பார்ப்பணும். ஓம் இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே க்ஷேத்திரஜ யோகோ நாம 13ோऽध्यायः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. ஒரு 2-3 கிளாஸ் சம்மரி பார்த்துட்டு முடிச்சிடலாம் இதை. ஹரி ஓம்.